திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் தொண்டை நாடு காஞ்சி சான்றோர்களை மிக்க கொண்டது. தொண்டை நாடு கனவிலும் தீயவற்றை செய்யாது நெஞ்சமுடையவர்கள் வாழ்ந்த நாடு. சொன்ன சொல் காத்திடவே உயிர் தந்த பழையனூர் வெள்ளாளர்கள் வாழ்ந்த நாடு தொண்டை நாடு. இங்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என நான்கு நில வளங்களும் பெற்ற நாடு காலத்தி. இடைச்சிரம் கழுக்குன்றம் என் முல்லை வாய் திருமார்பேர். ஒற்றியூர் வான்மியூர் மல்லை முதனாடு சிவனுரை பதிகளை கொண்டது. இவற்றிற்கெல்லாம் தலைமையகம் கொண்டது ஒரு மாவின் கீழ் உறையும் சிவனார் வாழும் சீர்மிகு காஞ்சி மாநகர். திகழும் நாடு தொண்டை மாநாடு. சிவனாருக்கு விருப்புடைய வழிபாடு. கம்பை ஆற்றங்கரையில் மணலாலான சிவலிங்கம் அமைத்து வழிபாடு செய்தானால் அப்பொழுது சிவபெருமான் தன் விளையாடல் செய்து உமையவளுக்கு அருள் பாலிக்க நினைத்து கம்பை ஆற்றிலே வெள்ளம் பெருகிட செய்தார் தாம் வழிபாட்டு வரும் சிவலிங்கம். வெள்ளத்தால் அழிவதற்கஞ்சி கைகளால் தடுத்து காக்க முயன்றும் முடியாமல் போக விடத்தும் அவகடத்தால் தடுத்து மார்புற அணைத்தால் உமையம்மை அவள் தழுவ குழைந்தார் கைவளள் தழும்பும் மார்பு கொங்கை தழும்பும். சிவமேனியில் பதிவாகின உமையே எமக்கு நீ செய்யும் வழிபாட்டிற்கு முடிவு என்பதே இல்லை, நீ அதை தொடர்ந்திரு. யாரம் அருளினோம் நீ வேண்டியது கேள் என மகிழ்வுற்ற சிவபெருமான் காஞ்சியில் இருந்து அரஞ்செய்து அருள் என உமை வீம்பெடிட இரு நாழிகை நெல் தந்து இங்கு நீ கொடையினை தடையின்றி செய்வாய் என சிவனார் கட்சி காம கோட்டத்தில் இருந்து நாளும் ஒப்பத்திருந்தாருமெடு புரிந்து வரலானாள் உமையும்மை. பல வகையான சீர்பெற்ற காஞ்சி மகளிர் மாநகரிலே ஏகாலியர் மரபில் தோன்றிய ஒருவர் தொண்டருள்ள குறிப்பு அறிந்து தொண்டு செய்யும் இயல்பினே கொண்டிருந்த குந்தரை ஊரவ திருக்குறிப்பு தொண்டன் என்றே அழைத்தனர். ஊரவரின் அழுக்கு புனிகளை வெளுத்து தரும் தொழிலை செய்து வந்தார் சிவனடியார் துணிகளை பற்று அழுக்குகளை நீக்கி வெளுத்து தரும். பணியை பயன் கருதாது செய்தார் இத்தொண்டர் சிவனடியார் துணி அழுக்கை போக்குவதால் தம் வினையழுக்கையும் போக்கிவிடும் வாய்ப்பு பெற்றார் இந்த திருக்குறிப்பு. கொண்டவளுக்கு அருள் புரிய நினைத்த சிவபெருமான் முதிய மெலிந்த இளை மாதவர் வடிவம் கொண்டு தளர்ந்த நடையில் அருள் மனைவடன்பார் கண்டடும் தொண்டர் மகிழ்வு வரவேற்றார். வாதவத்தீர் மிகவும் மேலை மேலினை துள்ளினும் கந்தையை தந்தானடியில் அதனை அழுக்குகட்டி வெளுத்து உலர்த்தி தருவேன்றார். நான் குளிருக்கு அஞ்சியே கந்தலாடை விடாது உள்ளேன் இதை வெளுத்து உலர்த்தி கதிரவன் சாயும் முன்னே
உம்மால் தர முடியுமானால் செய்து முடித்து தருவீர்கள் என்றார். அது வந்திடும் முன்னே தும்பின்னே எனமணிந்து கூறினா முன்னே பொழுது போவதற்கு முன்னிற் தராவிட்டால் என் மாவிக்கு இட செய்தவராவிரிய நன்றார் சிவனடியா. தந்தையை வாங்கியதும் இருத்துறை சென்றார் அழுக்கு நீங்கிட தோய்த்து வல்லாதியை தூவோவே. பகல் வந்தது வரும்போது மழையும் வந்தது மழை விடாது தொடர்ந்தது. இனி நான் என்ன செய்வேன் என்று திகைத்தார் சிவனடியார் திறம் பூரீசே. மங்கடிய பூ குடிரா கருத்தனில் தருவது தாரன் எனக்கருளினான். எனக்கு யாயகரில் வந்தரே எருக்கு புச்சமுன் முள்ளு மண்முதி கும்மலைதும் வீணு வைத்து வழியில்லையும் சிவனரு சிந்திய காலம் முடிவுக்கு வந்தது. எனக்கும் மூடி வரும்பினால் வந்த மாதைகளுக்கு மருந்தம் கருத்தந்தை போதைய ஒரு பிறராராம் எவர் குளிரை சிறுகு பொத்தந்த முடிப்பு வைந்தியும் தற்போயத்திலே அமிதோர தன்னை தாழ பருத்தினாரது கண்ட பருத்திடு முடியான சிவபெருமான் முதியின் நலம் முத்தும் எளிது அல்லலறி அவர் அலையை பிடிபுத்து தழுப்பார்க்கு குலைந்தவனன் பயிர்க்கும் பதையை நிலை குட்டி அன்பது முன் கணிந்தார். கம்பர் யாரில் தியாகிவாதரம் மீது அவர் பேற்றாட்சி கண்டு உன் தொழில் தளர்மடையா. வந்திரையாரின் காலம் வந்ததும் என் சிவ அருள் அருள் சுழமனம் அம்பழப்பே சுரேஷ் குமார் திருப்பூர் ஆர்மி.